கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம போலார் பேரட் ஃபிஷ் பேபிஸ்லாம் விட்டுருந்தோம் இல்லையா? அது முட்டை போட்டிருந்துச்சு இல்லையா? அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நம்மளுக்கு குடுத்துருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை எல்லாமே பொரிச்சிருச்சு. எனக்கே பயங்கர ஷாக்கா இருந்தது. போலார் பேரட் வந்துட்டு ஒரு குரூப்ல இருக்கும்போது வந்து முட்டை பொரிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதோட பேரண்ட்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பேரண்ட்ஸ நீங்க நோட் பண்ணீங்கனாலே தெரியும். இது பயங்கர புரொடெக்டிவ். அங்க பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10 மீன் அங்கிட்டு சைடுல நிக்குது. ஒத்த மீன கூட பக்கத்துல விடாத அளவுக்கு பயங்கர புரொடெக்டிவா இருக்காங்க. அது தெரியுதா? அந்த குரூப் எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சிருச்சு. ஓரங்கட்டி வச்சு அடி மல்லு கட்டுது அந்த குட்டிங்கள வந்து அது காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி. ஓகே, இனிமே வந்து இதை வந்து சேர்த்து விடக்கூடாது, இனிமே கண்டிப்பாக நம்ம பிரிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கிற மீன்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக நான் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிடிச்சிட்டு இந்த பேரட் ஃபிஷ்ஷை வந்துட்டு வேற ஒரு தொட்டியில் போட்டுட்டேன். வேற ஒரு தொட்டியில் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம நிறையா போலர் பேரட் ஃபிஷ் இருக்குது. நம்ம வந்துட்டு இதை அடாப்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆக்சுவலாக கொஞ்சம் மீனை வந்து நான் அடாப்ட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒரு கேவ் வச்சுருந்தோம்ல, அந்த ஒரு குட்டி கேவ் மாதிரி, அந்த கேவ்லேயுமே இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேபிஸை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் காமிக்கிது, வெளியில் கொண்டு போய் காமிக்கிது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், அந்த பேரண்ட்ஸ் வந்து இது வந்து நல்லா பயங்கரமாக கைட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே.